ஐபிஎல் 2024 தோற்றாலும் சரித்திரம் படைத்த ஆர்சிபி அணி 13,000 T20 போட்டிகளில் எந்த அணியும் செய்யாத மாபெரும் சாதனை. அதே போல நேற்று நடந்த ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்எச் மேட்ச்ல களத்தில் ஒற்றையாளாக போராடிய தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கு. இது போன்ற பல்வேறு தகவல்களை இந்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த போதும் T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே மாபெரும் சாதனை படைச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 13,000க்கும் அதிகமான T20 போட்டிகள் நடந்துள்ள நிலையில் எந்த அணியும் செய்யாத சேசிங் சாதனையை செய்துள்ளது பெங்களூர் அணி. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 287 ரன்கள் குவித்தது. ஒட்டுமொத்த T20 போட்டிகள் வரலாற்றிலேயே இதுவே இரண்டாவது மிகப்பெரிய ஸ்கோர் ஆகும். மேலும் ஐபிஎல் தொடரின் வரலாற்றில் இதுவே ஒரு அணி எடுத்த மிகப்பெரிய ஸ்கோர் ஆகும். இதையடுத்து 288 ரன்களை சேசிங் செய்த பெங்களூர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 262 ரன்கள் குவித்தது. இதன் மூலம் T20 கிரிக்கெட் வரலாற்றில் சேசிங்ல மிக அதிக ஸ்கோர் அடித்த அணி என்ற சாதனையை பெங்களூர் அணி செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில இரண்டு அணிகளும் சேர்ந்து 549 ரன்களை குவிச்சாங்க. T20 வரலாற்றிலேயே ஒரே போட்டியில் இரு அணிகளும் சேர்ந்து அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த போட்டி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஐபிஎல் வரலாற்றிலும் ஒட்டுமொத்த T20 போட்டிகள் வரலாற்றிலும் ஒரே போட்டியில அதிக சிக்ஸர் அடிக்கப்பட்டதும் இந்த போட்டியில் தான். இரு அணிகளும் சேர்ந்து 38 சிக்ஸர்கள் அடிச்சிருக்கிறாங்க. அதே போல ஒரே போட்டியில அதிக பவுண்டரிகள் அடிக்கப்பட்ட சாதனையும் இந்த போட்டியில நடந்தேறி இருக்கு. மொத்தம் 43 4 மற்றும் 38 சிக்ஸர்கள் அடிக்கப்பட்டதன் மூலம் 81 பவுண்டரிகள் அடிக்கப்பட்டு ஐபிஎல் வரலாற்றில் மிக அதிக பவுண்டரிகள் அடிக்கப்பட்ட போட்டியாகவும் மாறி இருக்கு. இந்த போட்டியில ஹைதராபாத் அணியின் டிராவிஸ் ஹெட் 39 பந்துகளில் சதம் அடிச்சிருந்தார். ஐபிஎல் தொடர்ல இதுவே 4வது அதிவேக சதமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கு. என்னன்னா நடப்பு ஐபிஎல் சீசன்ல 30வது லீக் போட்டியில ராயல் சேலஞ்ச் பெங்களூர் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் விளையாடின. இதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 25 ரன்கள்ல வெற்றி பெற்றது. ஆர்சிபி அணிக்காக ஒற்றையாளாக களத்தில் வெற்றிக்காக போராடி இருந்தார் தினேஷ் கார்த்திக். பெங்களூர்ல சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில டாஸ் வென்ற ஆர்சிபி பவுலிங்கை தேர்வு செய்தது. முதல்ல பேட் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 287 ரன்களை எடுத்தாங்க. இதுல டிராவிஸ் ஹெட் சதம் விளாசினார். கிளாசன் அரை சதம் கடந்தார். அபிஷேக் சர்மா, ஹெய்டன், மார்க்ரம், அப்துல் சமாத் ஆகியோர் 30 ரன்களுக்கு மேல கடந்தாங்க. மேலும் 288 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை ஆர்சிபி விரட்டியது. கோலி மற்றும் கேப்டன் டூப்ளெசி இணைந்து முதல் விக்கெட்டுக்கு 80 ரன்கள் எடுத்தாங்க. கோலி 20 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்து மயங்க் மார்க்கண்டே சூழலில் போல்ட் ஆனார். அடுத்து வந்த வில் ஜேக்ஸ் துரதிர்ஷ்டவசமாக ஸ்ட்ரைக்கர் எண்டில் ரன் அவுட் ஆனார். அதே போல டூப்ளெசி நேராக வந்த பந்தை அப்படியே ஆடி ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்த ஸ்டம்ப் பக்கமாக தட்டி விட்டார். அது ஸ்டம்பை தகர்க்க வில் ஜேக்ஸ் அவுட் ஆனார். அதே போல ரஜத் பட்டிதார், டூப்ளெசி, சௌரவ் சவுகான் ஆகியோர் அடுத்தடுத்து சீரான இடைவெளியில் ஆட்டம் எடுத்து போயிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு லோம் ரோரர் மற்றும் தினேஷ் கார்த்திக் இணைந்து 59 ரன்களை பார்ட்னர்ஷிப் அமைச்சு சூப்பராக ஆடினாங்க. அது மட்டும் இல்லாம லோம் ரோரை 19 ரன்களை வெளியேற்றினார் கமின்ஸ். அதே போல சிறப்பாக பேட் செய்த தினேஷ் கார்த்திக் 35 பந்துகளில் 83 ரன்கள் விளாசினார். 5 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்ஸர்கள் அவரது இன்னிங்ஸ்ல அடங்கும். ஆர்சிபி அணிக்காக ஒன்மேன் ஆர்மியாக களத்தில் செயல்பட்டார் டிகே. 19வது ஓவரில் அவரை அவுட் செய்தார் நடராஜன். அவருக்கு அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் உதவி இருந்தால் இலக்கை ஆர்சிபி அணி இன்னும் நெருங்கி செல்லும் வாய்ப்பு பெற்றிருக்கும். இதன் மூலம் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 262 ரன்கள் எடுத்தது ஆர்சிபி. அதன் மூலம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 25 ரன்களில் வெற்றி பெற்றது. மேலும் ஆர்சிபி அணி தோற்றாலும் எதிர் அணியை கலங்கடித்த தினேஷ் கார்த்திக்கு பல்வேறு ஜாம்பவான்கள் மற்றும் ரசிகர்கள் பாராட்ட தெரிவித்து வராங்க. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.